கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது புதிய செய்தி தொகுப்பை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த புதிய செய்தி தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரை பல செய்திகள் ஆண்டவருடைய கிருபையினாலே வழங்கினோம். அந்த செய்திகளை வழங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இது ஒரு புதிய செய்தி தொகுப்பு. 100 செய்திகளுக்கு மேலாக இந்த தலைப்பில் நாம் கொடுக்க இருக்கிறோம். என்ன தலைப்பு? அடிப்படை கிறிஸ்தவ கொள்கைகள், ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ். இதில் திருத்துவம் வரும், பரிசுத்த வருவார், ஞான ஸ்நானம் அங்கே இங்கே விளங்கும். இந்த 3 அடிப்படை கொள்கைகளாக திருச்சபையில் காணப்படுகின்றன. இந்த கொள்கைகளுக்கு விளக்கங்கள் மிக குறைவு, குழப்பங்கள் மிக அதிகம். எனவே ஜாக்கிரதையாக கர்த்தருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு இந்த செய்திகளை வழங்க இருக்கிறோம். ஆங்காங்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால், இன்னும் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஸ்க்ரீனிலே காணப்படக்கூடிய தொலைபேசி எண்களிலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்திகளை வழங்குவதற்கு பொருளாதார பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் God's work done in God's way doesn't lack God's provisions. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய பாணியிலே செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சம் பெறாது. எனவே கர்த்தரையே நம்பி இந்த காரியத்தை தொடங்குகிறோம். அதுபோக உங்களிடம் இந்த காரியத்தை சொல்ல வேண்டியது கடமை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிற்றே, ஆண்டவருடைய ஊழியங்களை ஆதரிக்கிறவர்களாயிற்றே, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார் என்றால் இந்த ஒளிபரப்பு ஊழியங்களை நீங்கள் தாங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை கூட்டிச் சேர்த்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய செய்தி தொகுப்பை இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய அறிவையோ புத்தி கூர்மையோ வேத அறிவையோ சார்ந்திராமல் உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய செய்திகளை தெளிவுபடுத்தி, உம்முடைய ஜனத்திற்கு தெளிவுபடுத்தி இந்த செய்தி தொகுப்பை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒழுங்காக இந்த கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடிய செய்திகளை குறிப்பெடுத்து யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் போல, ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளும் காரியங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒரு பூஞ்சோலைக்குள்ளே 3 பேர் புகுகிறார்கள். யார் அந்த 3 பேர்? ஒரு விஞ்ஞானி, தாவர இயல் நிபுணர், பாட்டனிஸ்ட். இன்னொன்று ஒரு வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. இன்னொன்று ஒரு வண்டு, பி, பாட்டனிஸ்ட்
பட்டர்ஃப்ளை, இன்னும் பி. 3 பேர் நுழைகிறார்கள். ஒருவர் விஞ்ஞானி, ஒருத்தர் வண்ணத்து பூச்சி, அடுத்தவர் வண்டு. 3 பேர் நுழைய அந்த பூஞ்சோலை முழுவதும் அவர்கள் சுற்றித் திரிகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த சோலையிலே ஒரு நோக்கம் உண்டு. விஞ்ஞானியின் நோக்கம் என்ன? அவர் கையில் ஒரு நோட்டு புஸ்தகம் வைத்திருக்கிறார், ஒரு பேனாவும் வைத்திருக்கிறார். அங்கே செடி செடியாக, மலர் மலராக அவர் சந்தித்து சில குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறார். குறிப்பை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். அந்த குறிப்புகளின் அடிப்படையிலே ஒரு கட்டுரை அல்லது ஒரு புத்தகம் அவர் எழுத இருக்கிறார். மற்றபடி அந்த பூஞ்சோலைகளிலே உள்ள பூக்களிலே ஏராளமான தேன் உண்டே, அதற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. குறிப்புகளோடு சரி. சிலர் இப்படித்தான் வேதபாட செய்திகளை கேட்கும் பொழுது நோட்டை வைத்திருப்பார்கள், பெண்ணை வைத்திருப்பார்கள், குறிப்பெடுப்பார்கள். ஆனால் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆண்டோட வேதம் பால், ஆண்டோட வேதம் தேன். அதை அருந்தாமல் சும்மா குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வார்களை ஒழிய அனுபவம் ஏறாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவர் சித்தமுள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஆக அறிவு மட்டும் போதாது, கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவம் தேவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆவதாக வண்ணத்து பூச்சி. ஒரு செடியில் அது உட்காராது. ஒரு பூவிலே உட்காரும், டக்கென்று பறக்கும், இன்னொரு செடிக்கு போகும், திரும்பவும் பறக்கும், இன்னொரு பூவிலே அமரும், திரும்பவும் பறக்கும். பறந்து பறந்து பூ பூவாக, செடி செடியாக அது சுற்றி தெரியும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு பூவில் உள்ள தேன் அதை குடிக்காது. மேலாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியாக செய்தி கேட்கிறவர்கள் சிலர் உண்டு. வண்ணத்து பூச்சிகளைப் போல கூட்டம் கூட்டமாக தாவுவார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் சொல்லப்படக்கூடிய சத்தியங்கள் அவருடைய இருதயத்தில் வேர்கொள்ளாது. வெறுமனே கூட்டத்துக்கு போய் மற்றவர்களை கவருவார்கள், தங்களுக்கு ஒரு சுய திருப்தியை உண்டு பண்ணிக்கொள்வார்கள், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிரயோஜனம் கிடையாது. விஞ்ஞானிக்கு பிரயோஜனம் இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு பிரயோஜனம் இல்லை. வண்ணாத்தி பூச்சி அல்ல, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சிக்கு பிரயோஜனம் இல்லை. வண்டு இருக்கிறதே 3ஆவதாக, அது போகிறது. அங்குள்ள செடிகள், பூக்கள், காய்கள், கனிகள் இவற்றை எல்லாம் பற்றி கவலை இல்லை. வண்டுக்குள்ளே தன்னுடைய அந்த சிரிஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாயின் தும்பிக்கை போல அதை நீட்டி அப்படியே தேனை உறிஞ்சி அது சுகமாக, சுதந்திரமாக, சுத்தமாக, சுபிட்சமாக பறந்து செல்லும். தேனை அது உண்டு தன்னை வலிமை பெற செய்து கொள்ளும். இந்த வண்டுகளைப் போல வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, அங்கு கொடுக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய செய்திகளை உறிஞ்சிக்கொண்டு அவற்றிற்கு கீழ்ப்படிந்து கனி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைய நாளின் செய்தி தொகுப்பு தொடரப்போகிறதே. ஏறக்குறைய 100 செய்திகள் ஒரே தலைப்பில். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது அவற்றை அல்ல தட்டாமல் குறிப்பெடுப்பது மட்டுமல்ல, ஆங்காங்கு கூட்டங்களுக்கு போவது மட்டுமல்ல, செய்திகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு கீழ்ப்படிந்து கனி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? திரித்துவம் என்ற தலைப்பில் இன்றைக்கு செய்தி ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை குறித்து இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். திரித்துவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3இல் 1 தெய்வம், மூவராக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய வழிகளை விட ஆண்டவருடைய வழிகள் மேலானவை, வானபரியந்தம் எட்டக்கூடியவை, ஆராய்ந்து அறிய முடியாது. ஆண்டவர் எல்லையில்லாதவர், நாம் எல்லைக்குட்பட்டவர்கள். ஆண்டவர் ஞானத்தில் மிகுந்தவர், நமக்கோ ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது. எனவே ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை மட்டும்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனிதருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்காக காத்திருந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை, கருத்துக்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிதா, குமாரன், பசுத்தாவியானவர் 3 கடவுள்கள் அல்ல, ஒரே தெய்வத்தின் 3 ஆழ்த்தத்துவங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விளங்கிக் கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். We don't understand Trinity, we accept Trinity by faith. திருத்துவம் என்பது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல,
விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை என்று சொல்லி வேதத்திலிருந்து பல வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். எதையெல்லாம் ஆண்டவர் விளக்க சித்தமா இருக்கிறாரோ அவருடைய சித்தனுடைய பாக்கியம் நமக்கு போதுமானதாக அந்த வெளிப்பாடுகள் அமையும். சின்ன ஒரு இக்குவேஷன், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 1 + 1 + 1 3 அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 1 × 1 × 1 = 1. ஒருவரிலே ஒருவராக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அமைந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய கடவோம். ஐயா, திரித்துவம்ங்கிற வார்த்தை வேதத்தில் இல்லையே, இல்லாட்டா என்ன? திரித்துவத்தை அறிந்திருக்கிறோமே, ஏராளமான வசனங்களை இன்றைய நாட்களில் ஒப்பிட்டு பார்க்க போகிறோமே. திரித்துவ கொள்கையை, அதன் அனுபவத்தை நாம் அறிந்து விசுவாசித்து அறிந்து நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமே. கவனமாக கவனியுங்கள், கருத்தாக இருங்கள். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லையே, சாக்ரமென்ட் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லையே. அதையெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறோமே வசனங்களை ஒப்பிட்டு பார்த்து. அதுபோல ஆழமாக நீளமாக திருத்துவத்தை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் இன்றைய நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தயாராக இருக்கிறீர்களா? சும்மா போன்ல மட்டும் இந்த வசனங்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை. வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். குறிப்பு புத்தகம் இருக்க வேண்டும், பேனா இருக்க வேண்டும். குறிப்புகளை எடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே மணி கணக்காக உட்கார்ந்து ஆராய்ந்து சொல்லப்படக்கூடிய செய்திகள் இவை. ஏனோ தானா என்று அல்ல தட்ட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு காத்திருங்கள், வாஞ்சியோடு தரித்திருங்கள். வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் வாழ வைக்க போகிறார். சரியா? ஒரே தெய்வம், 3 ஆள் தத்துவங்களிலே. மற்ற மதங்களிலே காண்கிறோமே ட்ரையட், அப்படி அல்ல, இது ட்ரினிட்டி. மற்ற மதங்களிலே காணப்படுவது போல பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லி முக்கடவுள்கள் அல்ல, இது ஒரே கடவுள், ஒரே தெய்வம். 3 ஆள் தத்துவங்களிலே விளங்குகிறார். மற்ற மதங்களிலே காணப்படக்கூடிய சத், சித், ஆனந்தா, சச்சிதானந்தா அப்படி அல்ல. இது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரே தெய்வம், 3 ஆள் தத்துவங்களிலே விளங்குகிறார் என்று சொல்லி வேத நமக்கு பேரளவு கற்றுக் கொடுக்கிறது. இதை விசுவாசிக்க வேண்டும். ஆராய்ந்து அறிந்து நான் கற்றுக்கொள்வேன், கண்டுபிடிப்பேன் என்று எண்ண வேண்டாம். தெய்வம் உங்களுடைய மூளையை விட, உங்களுடைய யோசனை விட பெரியவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லை இல்லாதவர், வரம்பற்றவர். நாம் எல்லைக்குட்பட்டிருக்கிறோம், வரம்புக்குட்பட்டிருக்கிறோம். எல்லையில்லாத தெய்வத்தை சிறு மூளையை கொண்டு கண்டுபிடிப்பது கஷ்டமான ஒரு காரியமாகும். திரித்துவத்தை அறியாதவர்கள், திரித்துவத்தை மறுதலிக்கிறவர்கள், திரித்துவம் பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், ஒருத்துவக்காரர்கள். ஒருத்துவக்காரர்கள்னா யாரு? அவங்க ஒன்று இயேசுவை மட்டும்தான் நம்புவாங்க, அல்லது பரிசுத்தாவியானவரை மட்டும்தான் நம்புவாங்க, அல்லது பிதாவாகிய தேவனை மட்டும்தான் நம்புவாங்க. மூவரையும் அவர்கள் இணையாக நம்ப மாட்டார்கள். ஒருத்துவக்காரர்கள், யூனிடேரியனிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்னும் கிறிஸ்தவ அறிவியலார், இன்னும் யெகோவா சாட்சியினர், இன்னும் 7ஆம் நாள் ஆசரிப்புக்காரர்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் திரித்துவத்திற்கு எதிரானவர்கள் அல்லது புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்களெல்லாம் எதை நம்புகிறார்கள், எப்படி விசுவாசிக்கிறவர்கள், எப்படி அவர்கள் விளங்க வேண்டும் என்பதையும் இந்நாட்களிலே நாம் தொடர்பாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரே தெய்வம், 3 ஆள் தத்துவங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 ஆள் தத்துவங்கள், தனி தனி ஆள் தத்துவங்கள். அவர்களுக்கு தனி தனி தொழில்கள் உண்டு. அப்படி ஐயா? ஆமா. இயேசுவானவர் மரித்தார், பரிசுத்தாவியானவர் மரித்தாரா? இல்லையே. இயேசுவானவர் உயிரோடு எழும்பினார், பரிசுத்தாவியானவர் உயிரோடு எழும்பினாரா? இல்லையே. இப்படியாக தனித்தனி ஆள் தத்துவங்கள், அவர்களுக்கு தனித்தனி தொழில்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் நான் வாசிக்கிறேனே. ஏற்கனவே சொன்னது போல வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை நான் எப்படி வாசிக்கிறேனோ அதை நீங்கள் பின்தொடர வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். எந்த வசனத்தையும் விட்டு விடாதிருங்கள். ஐயோ, ஒரு கருத்து சொன்னாரே, மறந்து போச்சே, என்ன செய்ய, யார்கிட்ட கேட்க? ஆஹா, அந்த மாதிரிப்பட்ட கவலை எல்லாம் இல்லாமல், அந்த மாதிரிப்பட்ட ஒழுங்கினங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்களே தனிப்பட்ட அளவில் கவனியுங்கள், கருத்துக்களை குறிப்பிடுங்கள். ஏறக்குறைய மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
வேகமாக சொல்வது எனக்கும் பிடிக்காது, நீங்களும் குறிப்பெடுப்பது ரொம்ப கஷ்டம். எனவே ரொம்ப ஸ்லோவா மெதுவாக உங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப ஸ்லோவா போனால் போர் அடிக்குமோ? அடிக்கட்டுமே. சரி, மத்தேயு 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலை ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இந்த ஞானஸ்நானத்தை பற்றிய காரியங்களை பிற்றைய நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன, இன்றைக்கு திருத்துவத்தை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம், இன்றைக்கும் இன்னும் சில நாட்களுக்கும். 15 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். சரி, இப்பொழுது திருத்துவ தெய்வத்துவத்தின் 3 ஆழ்த்தத்துவங்களை பார்க்க போகிறோம். 3 ஆழ்த்தத்துவங்கள், தனித்தனி ஆழ்த்தத்துவங்கள், தனித்தனி இடங்களிலே, ஒரே இடத்துல இல்ல, வெவ்வேறு இடங்களிலே. பாருங்கள், 16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே எங்கே நிற்கிறார் இயேசு? கரையிலே, பூமியிலே, அகிலத்திலே, மண்ணிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். தேவாவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். புறாவை போல இறங்கி எங்கே இருந்து? வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வருகிறார், அந்தரத்தில் இறங்கி வருகிறார். குமாரன் பூமியிலே, பரிசுத்தாவியானவர் அந்தரத்தில் இறங்கி வருகிறார். அடுத்தது 17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது பிதாவாகிய தேவன், வானத்திலே தேவன், பிறகு வருகின்ற பரிசுத்தாவியானவர், வந்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவர், மூன்றாவதாக வையகத்திலே இயேசு, குமாரனாகிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகாயத்திலே பிதா, அந்தரத்திலே ஆவியானவர், அகிலத்திலே இயேசு. 3 தனிப்பட்ட ஆழ்த்தத்துவங்கள், 3 தனிப்பட்ட இடங்கள், மூவர் ஒன்றா? ஒன்று. எப்படி? விசுவாசம். நாம் எதையுமே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஆராய்ந்து அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. எல்லாவற்றையும் நான் புரிந்த பிறகுதான் நான் விசுவாசிப்பேன். தப்பு. எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது புரிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். You don't understand Trinity, you accept Trinity by faith என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரிந்த பிறகு விசுவாசம் அல்ல, விசுவாசித்த பிறகு புரியக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அறிய கடவீர்கள். 3 ஆழ்த்தத்துவங்கள் 3 இடங்களிலே புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக வசனங்களை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். நாளடைவிலே கடற்கரை, அந்த கடற்கரையிலே ஒரு வேத அறிவுள்ள போதகர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மனதில் ஒரே கேள்வி, இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்வது எப்படி என்ற கேள்வி. அந்த கேள்வியோடு அங்கு மிகுமாக கடற்கரையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். முகத்தில் சரியான ஒரு சந்தோஷம் இல்லை, குழப்பம்தான் இருக்கிறது. எப்படியும் இந்த ஆராய்ச்சியின் பயனாக திருத்துவ உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடற்கரையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சற்று தொலைவிலே ஒரு சின்ன பையன் அந்த கடற்கரை மணலிலே ஒரு குழி தோண்டி கொண்டிருக்கிறார். குழி தோண்டியதை பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த போதகர். அவன் கடலுக்கு போகிறான், அங்கே ஒரு சிரட்டையிலே தண்ணீர் கோருகிறான், வந்து குழியை நிரப்புகிறான். திரும்ப ஓடுகிறான், தண்ணீர் கோரிக்கொண்டு வந்து குழியை நிரப்புகிறான். பார்க்கிறான், தண்ணீர் வற்றி கொண்டே இருக்கிறது. திரும்ப ஓடுகிறான், தண்ணீர் கோரிக்கொண்டு வந்து குழியிலே ஊற்றுகிறான். திரும்ப ஓடுகிறான், தண்ணீர் கொண்டு வந்து குழியிலே ஊற்றுகிறான். போதகருக்கு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். பையனிடத்தில் உரையாட போதகர் விரும்புகிறார். என்ன செய்கிறாய் நீ என்று கேட்கிறார். பையன் சொல்லுகிறான், ஐயா, இந்த கடல் தண்ணீரையெல்லாம் எடுத்து இந்த குழிக்குள்ளே ஊற்ற பிரயாசப்படுகிறேன்னு சொல்றான். அது எப்படி முடியும்? கடல் எப்படி, எவ்வளவு பெரியது, உன் குழி எவ்வளவு சிறியது. இந்த குழிக்குள்ளே அந்த மாபெரும் தண்ணீர், ஜலம், அதெல்லாம் நிச்சயமாக தங்குமா? தங்காதே. என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது பையன் சொன்னான், ஐயா, திருத்துவம், கடவுளை பற்றிய காரியங்கள் எவ்வளவு பெரியது, அதையெல்லாம் உங்களுடைய சிறிய மூளைக்குள்ளே அடக்க பார்க்கிறீர்களே, இது நியாயமா என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். நம்முடைய மூளை சிறியது, நம்முடைய விசுவாசம் குறைவானது, நம்முடைய அறிவு குறைவானது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறிய மூளைக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்கி திருத்துவத்தை நான் அறிந்து கொள்வேன்,
தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வேன் என்று எண்ணி முயற்சிப்பது தவறான காரியம். எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தெளிவாக விளக்கி இருக்கிறாரோ அதை மட்டும் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விளங்கி கொண்டால் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லக்கூடாது. விசுவாசியுங்கள், விளங்கிக் கொள்வீர்கள். இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் நாளடைவிலே நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். முதலாவதாக விசுவாசியுங்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தியது தெய்வம். அனந்த ஞானம் உள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய அன்புக்கும் ஞானத்துக்கும் வல்லமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அவ்வப்போது தரித்திருந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது விளங்காத காரியங்கள் ஆண்டவருக்கு சுத்தமான நாளிலே வேளைகளிலே விளங்கச் செய்வார் ஆண்டவர் ஆவியானவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திரித்துவம் அது ஒரு ரகசியம். ட்ரினிட்டி இஸ் a mystery. அதை வேதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஒரு சிங்காசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிங்காசனத்தில் எத்தனை பேர் உட்காருவார்கள்? ஒருத்தரா அல்லது அவருடைய பிள்ளையா? ஒருத்தர் தானே? அல்லது 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து ரொம்ப நெருக்கமா இருக்குமே. 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பாருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரே சிங்காசனத்திலே வீற்றிருப்பதாக நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோமே. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இன்னொரு ஆள் கூட உட்கார்ந்திருப்பது போல தெரிகிறது. அதை கொஞ்ச நேரம் கழித்து நான் சொல்லுவேன், சரியா? வெளிப்படுத்தும் விசேஷம் 22 3 பேர். கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவது யார்? நீங்க தான். வேதத்தை பாருங்கள், வேத புத்தகத்திலே பாருங்கள், மொபைலிலே பார்க்காதிருங்கள், சரியா? வெளிப்படுத்தும் விசேஷம் 22 முதலாம் வசனம். 3 பேர், திரித்துவ தேவத்துவம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். 3 பேர் இருக்கிறாங்களா? தெளிவா கவனிச்சிங்களா? இன்னொரு தடவை அழுத்தம் திருத்தமா வாசிக்கணுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பிதா யாரு இந்த வசனத்திலே? தேவனா? சரி. குமாரன் யாரு? ஆட்டுக்குட்டியானவரா? குட், சரி. 3வது பரிசுத்தாவியானவர் யாரு? தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஆவியானவரா? ஆமா, பரிசுத்த ஆவியானவர். ஐயா, சுத்தமான நதி அல்லது தண்ணீர், இந்த காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒப்பிட்டு வேதத்தில் வசனங்கள் இருக்கின்றனவா? யோவான் எழுதிய எல்லா நூல்களிலும் தண்ணீர் என்பது, நதி என்பது, ஜலம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய சின்னங்கள் என்று அறிய கடவோம். ஐயா, யோவான் எழுதிய எழுத்தோவியங்கள் யாவை? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்துகிற விசேஷம், இந்த 5ம் யோவானுடைய எழுத்தோவியங்கள். அதில் தண்ணீர் என்று வரும் பொழுது, ஜலம் என்று வரும் பொழுதெல்லாம் அவையெல்லாம் ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய சொற்கள். உதாரணமாக யோவான் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்றால், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்படி சொன்னார்? தண்ணீர், நதி என்று சொன்னார். இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால், பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி அந்த வசனங்கள் முடிவடைகின்றன. தண்ணீர் ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய சொல் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிறோம். சிங்காசனத்தில் 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வீற்றிருப்பதாக பார்க்கிறோம்.
ஒரே சிங்காசனம் 3 பேர் உட்கார்ந்திருக்க நாம் காண்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது 4 பேருங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களே, இன்னொருத்தர் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா ஐயா? அதை விளக்கிட்டு மற்ற பாயிண்ட்டுக்கு நீங்க போங்க ஐயா ப்ளீஸ். சரி, அதையும் பார்த்துருவோமே. வெளிப்படுத்தல் விசேஷம் 3 எடுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்கள். நீங்கள் வேத புத்தகம் நீங்கள் வாசிப்பதற்கு படிப்பதற்கு தனியாக ஒரு புத்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த பைபிளை வாங்கியிருக்கீங்களே, 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து, சில்கி பைபிள், லேஸ்ல அந்த பக்கங்களை புரட்ட முடியாது, கையிலேயே ஒட்டிக்கொள்ளும். நம்ம சொன்ன நேரத்தில் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதனால சாதாரணமான ஒரு ஸ்டடி பைபிள், அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பைபிள், உங்களுடைய தனி தியானத்திற்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைபிள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். புரட்டுவதற்கு லேசாக இருக்கும். இங்க நீங்க சரியா வேத புத்தகத்தை புரட்டலன்னு வைங்க, உங்களை புரட்டி எடுக்க வெளியில சிலர் காத்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தப்பணும்னா சரியா புரட்டுங்க. சரியா? வெளிப்படுத்தல் விசேஷம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாச்ச. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இருதயத்தின் வாசலை திறந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். 21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. யார் அது? நீங்க. ஜெயங்கொண்டால் நான், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி செய்வேன், அருள் செய்வேன். இப்ப 4 பேராச்சா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கும் சிங்காசனத்தில் இடம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உற்சாகமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 3 பேர் இருக்கக்கூடிய சிங்காசனத்திலே 4வது விசுவாசிக்கும் பங்குண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் பரம ரகசியம். இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்க்கை பூரணமாக ஒப்புக் கொடுத்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க வேண்டும். ஒரு வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் அந்த பிரதியில இல்லை, இந்த பிரதியில இல்லை, இந்த விளக்கத்தில் இல்லை, அந்த மூல பாஷையில இல்லை, இந்த பாஷையில இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக எனக்காக இந்த வசனத்தை வேதத்திலே குறித்து வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை இப்பொழுது எடுத்து பார்ப்போம். ஐயா, நிறைய டிரான்ஸ்லேஷன் வருது, நிறைய வேத வியாக்கியான உரைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்க, நிறைய மொழிபெயர்ப்புகள் வருது ஐயா. அப்போ சுத்தமான ஒரு மொழிபெயர்ப்புள்ள வேத புத்தகத்தை கண்டுபிடிப்பது எப்படி ஐயா? 1 யோவான் 5:7 அது இருக்கணும். வேத புத்தகத்தை நீங்கள் விலைக்கு வாங்குவதற்கு முன்பு இந்த வசனம் இருக்கிறதா என்று நீங்கள் செக் பண்ணி ஆராய்ந்து பார்த்து அந்த நூலை மட்டும் வாங்குங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். There are 3 that bear accord in heaven, the Father, the Word and the Holy Ghost. 3 காரியங்கள், 3 நபர்கள், 3 ஆழ்த்தத்துவங்கள் ஒருவராய் இருப்பதாக பார்க்கிறோம். 3லே 1 3ஆக திரித்துவ தெய்வம் இப்படி அமைந்திருப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் யாரு? இயேசு. பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதானா பிதா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே வாசம் பண்ணும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை, யார் அந்த தேற்றரவாளன்? பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தந்தள்ளுவார். 3 ஒரே வசனத்திலே இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் ஒரே தேவன். இந்த தேவன் எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் இம்மானுவேல் இயேசு, எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர். இந்த தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியானவராக வாசம் பண்ணுவதாக வேதத்திலே தெள்ள தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சரி, யூதா புத்தகம் எடுத்துக்கொள்வோமா? யூதா, இயேசுவின் சகோதரன் யூதா,
அங்கே ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. அங்கே சிறந்த ஒரு அதிகாரம், நிறைய வேத கருத்துக்கள் உள்ள ஒரு அதிகாரம். யூதா 20 எடுங்கள், ஒரே அதிகாரம் தானே. யூதா 20ஆம் வசனம் முதல், நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவி, ஒரு ஆள் தத்துவம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய பிதாவுடைய அர்த்தம், அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பிதா அங்கே, குமாரன் அங்கே, பரிசுத்தாவி அங்கே, மூவர் ஒருவராக ஒரே வசனத்திலே விஸ்தரிக்கப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இதுவரை திரித்துவத்தின் அர்த்தத்தை குறித்து ஓரளவு கற்றோம், பேரளவு போக போக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றவர்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய இரகசியங்களை குறித்து, கிறிஸ்தவ அடிப்படை கொள்கைகளை குறித்து நாங்கள் படிக்க, தியானிக்க, சிந்திக்க, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. திரித்துவத்தின் அர்த்தத்தை இன்றைய நாளிலே நாங்கள் ஓரளவு கற்றோம். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரே தெய்வம். இந்த மூவரும் ஒருவரில் ஒருவராக ஒன்றாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தெய்வமே, நீர் ஒரே ஆண்டவர், 3 ஆள் தத்துவங்களிலே விளங்குகிறவர். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். போக போக அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு புலப்படுத்துவீர். காத்திருக்கிறோம் கர்த்தாவே, எங்களை ஆட்கொண்டு வேதத்தின் அதிசயங்களை எங்களுக்கு காட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.